ரெஸ்ட்டே கொடுக்கறது கிடையாது. அந்த ரெஸ்ட்டு கொடுக்கறது பேர் தான் ஃபாஸ்டிங். வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது ஃபாஸ்டிங் இருந்தால் ஆக்சிஜன் இருந்தாக்கா நம்ம ஸ்டெமினா அதிகமாகும். நம்ம ஸ்டெமினா அதிகமாச்சுனாக்கா நம்ம பாடி செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம பாடி செல்ஸ் நம்ம அது அந்த தப்பை ஆட்டுறது நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம உடம்பை நம்ம கவனிக்கணும். நம்ம உடம்பை நம்ம கவனிக்கலைன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு 10 நாள் ஒரு படுக்க போட்டு அதை கவனிக்க வச்சிடும். எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுனாக்கா எல்லாத்துக்குமே பாதுகாப்போம். ஆகிடும். ஆனால் நம்ம ஆக்டிவ் இல்லை. நல்லா ஃபுல் கட்டுவோம், சேரில் வந்து உட்காந்துவோம், ஃபேன் போட்டு ஆஃபீஸ் உட்காந்து ஒரு தூக்கம் வரும். அப்படி பிடிங்க, நீங்களும் பிடிங்க. நீங்க பேசுங்க, நான் சுகாதாரம் கொடுங்க, நீங்க பேசுங்க. ஓகேவா? அனைவருக்கும் காலை வணக்கம். மதுரவாயல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. மூச்சு எடுத்துட்டீங்களா? மூச்சு எடுத்துட்டு இந்த கையை எக்ஸைல் அப்படியே இதெல்லாம் செய். எனக்கு வந்து ரைட் ஹேண்டு, ஃபோன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கணும். அதான் நல்லா இருக்கும். சட்டம் இது நம்ம ஷோல்டர் லெவலுக்கு அப்படியே ஸ்டே பண்ணணும். ஷோல்டர் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபீல் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே கண்ணை மூடுங்க. நான் சொல்கிறத மட்டும் மைண்டில் கண்ணை அப்சர்வ் பண்ணுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ பாம்ஸை திருப்புங்க டுவர்ட்ஸ் ஸ்கை. பாம்ஸை வந்து ஓவர் தூக்கும், நல்லா தூக்குங்க, ஸ்ட்ரைட்டாக தூக்குங்க. பாடியை நல்லா லென்த்தன் பண்ணுங்க, நல்லா லென்த். எவ்வளோ தூரம் போகும்போது நல்லா லென்த்தன் பண்ணுங்க மேக்ஸிமம். இன்னும் இன்னும் ரொம்ப கேட்பாங்க. 10 seconds. 1, 2, 3, 4, 5. எக்ஸல் அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்து ரைட்டை ஊற்றி அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்து ரைட்டை ஊற்றி வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டெடியாக வச்சுங்க, ரைட் ஹேண்ட் மட்டும் மூவ் பண்ணுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 inch டிஸ்டன்ஸ். ஃப்ரண்ட்டில் 1 inch, பேக்கில் 1 inch. கண்ணை மூடுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. இந்த பாம்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு ஸ்லோ மூமெண்ட், ஸ்லோவாக. இப்போ அப் அண்ட் டவுன் கான்சன்ட்ரேஷன் எத்தனை பேருக்கு இருக்குன்னு நான் போச்சு. ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணு. கண்ணை திறந்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். கண்ணை மூடி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணு. புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணு. லைட்டாக புஷ் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணு. லைட்டாக புஷ் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணு. புஷ் ஓப்பன், அப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணு. என்ன ஃபீலிங் சென்சேஷன் வருது நீ ஃபீல் பண்ணு. உங்கள் கை கடையில் என்ன பெருகை வேகம். நீ கூட சார் பேச கொடுங்க, அப்படி கொடுங்க. இருக்குது எவ்வளோ எதுவும் பார்க்கலாம். ஆக்சிஜன் லெவல் குறைய என்னாவும் நம்ம ஸ்டெமினா லெவல் குறைஞ்சிட்டே இருக்கணும். ஆக்சிஜன் லெவல் குறைய என்னாவும் இந்த செல்ஸ் வந்து டெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆக்சிஜன் லெவலை நம்ம பாடியில் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிராணாயாமம் பண்ணணும். நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லுவாங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ். அதில் நாடி சுத்தி பிராணாயாமம். நாடி சுத்தினா நாடியில் உள்ள டாக்ஸினேஷனை செல்ஸில் அது மூக்குத்துவார வழியாக எக்ஸலேஷன் பண்ணுங்களோ அதே மூக்குத்துவார வழியாக இன்ஹலேஷன் மூச்சு எடுக்கணும். இன்ஹேல் அதை லாக் பண்ணுங்க. லெஃப்ட் நாஸ்டில் க்ளோஸ் பண்ணுங்க, ரைட் நாஸ்டில் ஓப்பன் பண்ண. எக்ஸேல். இன்ஹேல், லெஃப்ட்ல க்ளோஸ், ரைட்ல எக்ஸேல். ஓகேவா? ஓகே சார். இதுதான் பிரீத்திங் எக்ஸசைஸ். ஏன் சார் மூக்கு வழியாக தான் ப்ரீத் பண்ணணுமா, வாய் வழியாக பண்ணக்கூடாதா? கையை உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5-6 ஓட்டல் அதில் தான் ஃபில்டர் ஆகி வாய் அந்த ஏர் வந்து உள்ளே வரும். அதுக்கப்புறமேட்டு தான் விண்டோ பைப் வழியாக உள்ளே போகும். அப்போ எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்கள்.
இப்போ நீங்கள் வாய் வழியாக ப்ரீத் பண்ணீங்கன்னா வெளியில் இருக்கிற பொல்யூஷன் அப்படியே டைரெக்டாக உள்ள போயிடும். அப்போ வந்து சீக்கிரமாக டிசீஸ் உண்டாகும். சீக்கிரமாக டிசீஸ் உண்டாகக்கூடாதுன்றதுக்காக தான் கடவுள் வந்து இந்த மூக்கை படுத்துருக்காங்க. ஆனால் மூக்கு வழியாக சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடந்து முடிந்தது. இன்டர்நேஷனல் யோகா டே 10வது ஆண்டுடைய நிகழ்ச்சி. இங்கே இதுக்கு யோகா மாஸ்டராக